நன்றி உணர்வு யாருக்கு யார் காட்ட வேண்டும்? நன்றி உணர்வு யாருக்கு யார் காட்ட வேண்டும்? உதவி செய்தவர் உதவி பெற்றவரிடம் நன்றி காட்ட வேண்டும். உணவு தந்தவர் உணவு பெற்றவரிடம் நன்றி காட்ட வேண்டும். அன்பு செய்தவர் அன்பு பெற்றவரிடம் நன்றி காட்ட வேண்டும். கருணை செய்துவிட்டு நன்றியை கேட்காதே. உனக்கு உண்டாக போகும் நன்மையை குறைக்காதே. உதவி செய்துவிட்டு நன்றியை எதிர்பார்த்தால் உனக்கான நன்மையின் வீரியத்தை குறைத்துவிடும். உன்னையும் உதவி பெற்றவரையும் ஒன்றாய் பார்த்தார். நன்றி ஒன்றை அவரிடம் நீ கேட்பாயோ? அல்லது நீயும் போய் அவரிடம் நன்றி சொல்வாயோ? நன்றி உணர்வு யாருக்கு யார் காட்ட வேண்டும்? உதவி செய்தவர் உதவி பெற்றவரிடம் நன்றி காட்ட வேண்டும். உதவி பெற்றதால் உன்னை ஏற்க வேண்டுமோ? உதவி பெற்றதால் அடிபணிதல் செய்ய வேண்டுமோ? உதவி பெற்று அந்த உயிர் மகிழ்ச்சியானது அந்த மகிழ்ச்சிதானே உனக்கு நன்மை செய்தது. வழியில் இருந்த அந்த உயிரை வணங்க வேண்டும். உதவி செய்த நீயே அடிபணிதல் செய்ய வேண்டும். உதவி பெற்ற உயிரிடம் அடிபணிதல் செய்ய வேண்டும். உதவி பெற்ற உயிரிடம் நன்றியை காட்ட வேண்டும். அப்படி நீயும் செய்துவிட்டால் உன்னறிவு பெரிதாகும். பொறுமை குணம் உனக்குள் ரொம்ப மேலோங்கும். நன்றி உணர்வு யாருக்கு யார் காட்ட வேண்டும்? நன்றி உணர்வு யாருக்கு யார் காட்ட வேண்டும்? உதவி செய்தவர் உதவி பெற்றவரிடம் நன்றி காட்ட வேண்டும். உணவு தந்தவர் உணவு பெற்றவரிடம் நன்றி காட்ட வேண்டும். அன்பு செய்தவர் அன்பு பெற்றவரிடம் நன்றி காட்ட வேண்டும். கடந்து செல்வாயோ பார்த்தும் கடந்து செல்வாயோ? இத்தனை வலியை பார்த்தும் கடந்து செல்வாயோ? தலை வெட்டப்படும் தாயாடு முன்பு உனக்கு சிசுவானால் சுவைக்க மனம் வருமோ? உனக்கு சுவைக்க மனம் வருமோ? சிறையில் போடப்பட்ட இளைஞர் உனக்கு பிள்ளையானால் மரணம் கேட்பாயோ? அவருக்கு மரணம் கேட்பாயோ? வெந்நீர்
நெருப்பில் கொதிக்கும் பாத்திரம் நீயானால் வாழ விருப்பமோ உனக்கு வாழ விருப்பமோ போர் நடக்கும் நாட்டில் உந்தன் தாய் பசித்திருந்தால் உண்ண முடியுமோ உனக்கு உண்ண முடியுமோ தீரா நோயில் வருந்தும் ஜீவன் உன் உறவானால் மகிழ்ச்சி இங்குண்டோ உனக்கு மகிழ்ச்சி இங்குண்டோ புலிதான் குட்டியை தூக்க தாய்மானாக நீ இருந்தால் இயக்கம் தேவையோ இந்த இயக்கம் தேவையோ கடந்து செல்வாயோ பார்த்தும் கடந்து செல்வாயோ இத்தனை வலியை பார்த்தும் கடந்து செல்வாயோ